நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ண ஒர்க்கில் எப்படி பஃப் ஸ்லீவ் வந்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு கை நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நினப்பு வந்துச்சு, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. சரி இந்த வீடியோவில் வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்ல வந்து பார்த்தாலுமே சரி தான், இப்போ வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த பஃப் வந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பஃப் அட்டாச் பண்ணது இந்த பக்கம் நமக்கு வந்து விசிபிளாக தெரியும். அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சஸுமே இல்லாமல் பிளைன் லைனிங் நார்மலாக இருக்குல்ல நமக்கு லைனிங் ப்ளவுஸில், அந்த மாதிரி பிளைனாக பேச்சஸே இல்லாத அளவுக்கு இந்த ஒர்க்கில் வந்து எப்படி நம்ம பஃப் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு கை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ரெண்டாவது ஹேண்டு. நார்மலாக நம்ம எப்படி ஆரி ஒர்க்குக்கு நம்ம வந்து கைக்காக ஒர்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி பார்டர் ஒர்க் வந்து பண்ணியாச்சு. இது வந்து ஸ்லீவோட ஹைட்டு, அது ஸ்டிச்சிங்காக நம்ம விட்டுருக்க ரெஃபரன்ஸ் இது. இப்போ வந்து சென்டரில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து ஸ்கேல் வச்சு இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து சென்டர் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பேலன்ஸ் நீங்கள் வந்து லைனிங் நறுக்கியிருப்பீங்களா, அதில் வந்து பேலன்ஸ் துணி வந்து இருக்கும். அது சும்மா இந்த அளவுக்கு ஒரு 10 இன்ச்சஸ்க்கு வந்து மடித்தா வந்து ஒரு 6 to 7 இன்ச்சஸ் வர மாதிரி எடுத்துக்கங்க. அதில் வந்து டோட்டலாக 7 இன்ச்சஸ் இல்லை 8 இன்ச்சஸ் எடுத்துக்கங்க. அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லென்த்து இந்த நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், அதனால் ஓவரலாக சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டுலேருந்து பார்த்தீங்கன்னா 2.25 அளவு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த ஃபோல்டுலேருந்து இந்த பக்கம் நம்ம எடுக்க வேண்டியது 2.25. இங்கே மேலேருந்து 3 இன்ச்சஸ் வந்து கணக்கு பண்ணி, இப்போ வந்து 3 இன்ச்சஸ் கணக்கு பண்ணி ஒரு எல் ஷேப் வந்து போட்டுங்க. ஒரு லிட்டில் கர்வ் அழகாக வந்து எப்படி உங்களுக்கு கர்வ் வந்து டீசெண்டாக வருதோ அந்த மாதிரி கொடைஞ்சி நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்லாம் ப்ராடாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே மேலாப்பில் அப்படி இல்லை அப்படின்னா இந்த எல் ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வரையும் வச்சுக்கிட்டீங்க. கரெக்டாக 1.25 இன்ச் வச்சிங்கன்னா வரும் பாருங்கள் கர்வ். அது வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் கர்வாக வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி லைனிங் வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கீங்களா அந்த இடத்துல இந்த லைனிங் வந்து இப்படி போட்டுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது இப்போ இங்கே ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டோனுக்கும் ஒரு 1/2 இன்ச் மேலே அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஸ்டோன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே நமக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி இதுலேயும் இப்போ 1/2 இன்ச் நமக்கு வெளில தெரியணும் அப்படின்னா அப்போ வந்து 1 இன்ச்சுக்கு கிட்ட இந்த வந்து லைனிங் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? இந்த அது பேர் என்ன, கீழே இருக்க ஸ்டோன் வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து 1 இன்ச் துணி, இப்போ வந்து கீழே இருக்க ஸ்டோன் வந்து இங்கே இருக்குது, நமக்கு வந்து 1 இன்ச் இருக்குது. ஏன் 1 இன்ச் விட்ருக்கோம், ஆனால் ஒரிஜினல் 1/2 இன்ச் தானே நமக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனிங்கை வந்து நீங்கள் வந்து தைக்கிறப்போ ஒரு 1/2 இன்ச் இங்கேருந்து 1/2 இன்ச் தான் அப்படியே தைச்சிட்டு வருவீங்க. அதனால் அந்த இது வந்து மேனேஜ் ஆகிடும். இந்த சென்டர் அப்புறம் இந்த ஸ்டோன்லேருந்து இது என்ன லென்த்தில் இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக வச்சிடுறேன். நீங்கள் வந்து பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செக்யூராக அழகாக இருக்கும். அப்படியே ஒரு 1/2 இன்ச் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி இதை எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இப்போது நார்மலாக வந்து இப்போது லைனிங் வந்து நம்ம நெக்கு வந்து திருப்போம்ல, அதே மாதிரி அந்த 1/2 இன்ச் கேப்லேயே வந்து ஒரிஜினல் கிளாத் வந்து நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு எடுத்துக்கிட்டு கிராஸ் கட் போடுவோம்ல, சேம் அதே மாதிரி கிராஸ் கட். இப்போ வந்து நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனிங்கில் ஒரு தையல் போட சொல்லியிருப்பேன் நான். ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம். நான் டைலரிங் பற்றி இப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசருக்கு பக்கம் பார்த்த மாதிரி லைனிங் வச்சுக்கிட்டு லைனிங் மேலே கரெக்டாக எட்ஜில் ஒரு தையல் வந்து போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். என்ன ஷேப் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஷேப் வந்து அப்போ தான் ஃபினிஷிங்காக வரும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு அப்படியே மேலே வந்து ஒரு படிமான தையல், இப்போ அந்த லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டு படிமான தையல் வந்து ஒன்று போடணும். இப்போது இதை இப்படி மடிச்சுக்கிட்டு படிமான தையல் வந்து ஒன்று போ. தையல் விழுது. இந்த லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து இந்த பக்கம் வந்து விசிபிளாக உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
சூப்பராக இந்த யூ ஷேப்பை வந்து அழகாக பஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ ஒயிட்டில் வச்சு காட்டுற மாதிரி அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த பார்டர் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பார்டரில் வந்து ஃப்ளிட் வந்து வச்சுக்கணும். இப்போ நார்மலாக நம்ம பஃபுக்காக ஃப்ளிட் வைப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். இது வந்து சாரியில் ப்ளவுஸில் வந்த பார்டர், இதை தான் நான் இப்போ வந்து ஃப்ளிட்டாக வந்து வைக்க போகிறேன். எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்ததுனால நான் இந்த இடத்துல பார்டர் வந்து கட் பண்ணிட்டதுனால இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் நான் வந்து போட்டுக்க போகிறேன். இந்த பார்டர் இருந்தால் வைக்கணும்லாம் கிடையாது, கஸ்டமர் அனுப்பல சாம்பிளில் பார்டர் இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் ஏதாவது கிடைக்கிது, சாரீ கலர் அந்த மாதிரி ஏதாவதுனா கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃப்ளிட் வைப்போம் இல்லையா, ஹாஃப் இன்ச்சுன்னு சேம் அதே மாதிரி இந்த கையால் இப்படி மடித்து விட்டுட்டிங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். மறுபடியும் இங்கேருந்து இப்படி எடுத்து இப்போ இந்த ஜாயிண்ட் போட்டுருக்கலாம். இந்த ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு இதை தூக்கி இப்படி உள்ளே இருக்க மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. நமக்கு வந்து கொஞ்சம் தான் தேவைப்படும், அதனால் ஃபுல் பார்டரும் பஃப் வைக்கணும்னு நீடு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் ஓகேவா. இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைடை வந்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு நல்லா தெரிகிற மாதிரி சேம் சைடே. எப்போவுமே பஃப் அப்படின்னாலே வந்து நமக்கு ஆப்போசிட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் வந்து வைப்போம். ஆனால் இந்த பஃப்புக்கு அந்த மாடலில் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண சும்மா நீங்கள் வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே அந்த வந்து பஃபினஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பஃப் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைனுக்கு அது வந்து செட் ஆகாது. இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி வந்து கை ஸ்டிச் பண்ணது, இது தூக்கி இப்போ வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக இங்கே பஃப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ப்ளைனாக சேம் அதே மாதிரி தான் அதை வச்சு இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நம்ம இதை ஒரு கையில் இப்படி கைன்னு இல்லை, இப்போ கையில் நம்ம போகிறோன்னு வைங்களேன், அதோட சைடு லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா மடங்கி இந்த இடம் வந்து நமக்கு பஃபியாக தெரியும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிடும். இந்த இடம் படிமனாக வந்துடும், இந்த இடம் அப்படியே பஃபாக வந்து நமக்கு தெரியும். நீங்கள் வந்து அஃபிஷியலாக ஷோல்டரில் கையை வந்து ஸ்டிச் பண்ணி போடுறப்போ அதனால் எக்ஸ்ட்ரா பஃப் வந்து நமக்கு வைக்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படும். அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். நார்மல் இந்த மாதிரி ப்ளைனாகவே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து போதுமானது. இது வந்து நீங்கள் கையால் இந்த மாதிரி கொஞ்சம் படிமன் படுத்திக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அயன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே சப்பையாக போய்டும், ஒரு பஃப் இருக்கிறதுக்கான லுக்கே இருக்காது. ஆனால் கையால் சும்மா நீங்கள் இந்த மாதிரி கையாலேயும் வந்து கொஞ்சம் நகம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இதையும் ஸ்டான்ஸ் ஆகும் இந்த மாதிரி நகத்தால். ஓகேங்களா, சூப்பராக இந்த பஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இதை தூக்கி நம்ம கீழே இந்த ஹாஃப் இன்ச் மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வந்து வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து விரிஞ்சாப்பில் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, நம்ம வந்து தப்பாக வச்சுருவோமோ அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங் நறுக்கியிருப்பீங்க இல்லையா. இப்போ வந்து ஆக்சுவலாக நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணதுனால. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸான கிளாத் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து 2.25, இங்கேருந்து 5, 3, ஆக்சுவலாக இங்கேருந்து 2.25, இங்கேருந்து இந்த 3 லென்த் அப்படிங்கிறத வந்து பாக்ஸ் ஷேப்பில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு யூ கட் வந்து பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போது இந்த மாதிரி கட் பண்ண பீஸை தான் நம்ம வந்து எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸில் நீங்கள் வச்சு நீங்கள் கரெக்டாக பின் பண்ணிக்கிட்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி விரித்து வச்ச மாதிரி இப்படி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஆக்சுவலாக நம்ம வைக்க வேண்டியது இப்படி தான்.
ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸாக பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்க, இப்படி விரிச்சு வச்ச மாதிரி தச்சிருவீங்க. அப்போ இங்கேயும் சுருக்கம் வரும், இங்கேயும் வந்து ஃப்ளாஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் இந்த பிட்டை வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுட்டு, நான் வந்து எனக்கான பிட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த பிட்டை பத்திரமா எடுத்து வச்சுட்டு சென்டர் பார்த்து பின் பண்ணிக்கிட்டு அதை எட்ஜிலேயே ஒரு 1/2 இன்ச் விட்டு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நறுக்குனது இங்கே நறுக்கிருப்பீங்க, 1/2 இன்ச் விட்டு தான், 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் தானே நீங்கள் தையல் போட்டிருப்பீங்க. அப்போ வந்து நமக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். அதனால் இதை சென்டராக இப்படி வச்சு பின் பண்ணிக்கிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரஃபாக பண்ணது தான், சும்மா சென்டராக வச்சுருக்கேன் அப்படின்னாலுமே ஒரு இன்ச்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக சேம் அதே ரவுண்ட் வந்து வந்துருக்கு. பார்த்திங்களா, சும்மா ரஃபாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3/4 இன்ச்சுங்கிறது அப்படியே நூல் போட்டு நம்ம வரைஞ்சி பண்ண மாதிரி அந்த 3/4 இன்ச் வந்து கரெக்டாக இந்த ரவுண்ட் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். உங்களோட மிஷினில் வந்து எப்போயுமே ஆரி ஒர்க் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் ஃபுட் வச்சுருப்பீங்கள்ல, அந்த சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு கை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட் கைக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து இந்த பக்கம், அதாவது அர்க்காத் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து எந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த அர்க்காத் எந்த பக்கம் வரணுங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சென்டர் லைன் இப்படி போட்டுக்கோங்க. இந்த நீங்கள் ஃபோல்டு உங்களோட நார்மல் லைனிங் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணினா கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்போது நீங்கள் வந்து சிங்கிள் ஃபோட் வச்சு அந்த பார்டர்கிட்ட ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிடணும். இப்போது அப்படியே வந்து நார்மலாக லைனிங்கை பரட்டி மடிப்போம்ல, சேம் அதே மாதிரி மடித்து ஒரு ஆரி. எப்போவுமே நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஆரி போடுறப்ப எப்போவுமே பிள்ளையார் சொல்ற மாதிரி ஒரு 3 லைன் வந்து ஜரி த்ரெட் நல்லா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு அப்படியே பரட்டி லைனிங் நமக்கு வந்து அப்படியே சிங்கிள் ஃபுட்டாலே தைக்க தெரியும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்குல்லையே, இதை வேணால் நீங்கள் நறுக்கிக்கங்க, நான் கவனிக்கல. இந்த மாதிரி கண்ணாமலாம் நறுக்கிறப்ப லைனிங்லாம் நறுக்கிடாதீங்க, ஓகேங்களா. எக்ஸஸாக இருக்கிறதுலாம் வந்து நறுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போது இதை நல்லா பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக அழகாக நிதானமாக பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இந்த பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ காமனாக வந்து ஃபோல்ட் பண்ணி காட்டுற மாதிரிங்களேன். இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டோமா, இப்போது இந்த இடம் வந்து ப்ளைனாக இருக்கும். இது வந்து நம்ம அட்டாச் பண்ண, அதாவது ஷோல்டரில் ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணோன்னே ஒரு நம்ம வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது அழகாக பஃப்பாக வந்து அழகாக வந்து தெரியும். கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இதோட பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கில் இன்னும் முடிச்சுட்டு கையோட வந்து ஃபுல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன்.
ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளவுஸ். இதுக்கு பிஃபோர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் வந்து பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த அழகான பஃப் வந்து நீங்க எப்படி மேக் பண்ணணும், அதாவது ஆரி ஒர்க் பண்ணதுல இந்த மாதிரி ஒரு பஃப் வந்து நீங்க எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இதுக்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா நான் காட்சியில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கையில கீழே அழகா வந்து பார்டர் லைன்ல வந்து கொடுத்துருக்கோம். சேம் அதே டிசைனை பாத்தீங்க அப்படின்னா பேக் நெக்லயும் ஃப்ரண்ட் நெக்லயும் வந்து கொடுத்துருக்கோம். ஆனா இதுல யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா கையில மேல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லயே இந்த பார்டர் இருந்துச்சு. அந்த 2 பார்டரையும் பாத்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து ஒரு மாடல் பஃப் மாதிரி இதுல வந்து கொடுத்துருக்கோம். கொடுத்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம்.